இங்கே மேரிக்கும் 3 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கோச் சொல்ல சொல்ல கேட்காம அவங்க லவ்வரையே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னால் சந்தோஷப்படுறாரு. ஆனால் இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க, குழந்தைய பெற்றுட்டேன், வாழ்க்கையை முடிச்சு பாக்ஸிங் இதுக்கப்புறம் என்னால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்டோட இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அந்த குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துருது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் இவங்க யாருன்றதே எல்லாருமே மறந்துடுறாங்க. இவங்க அந்த 2 குழந்தைய பார்க்கறதுக்கே இவங்க டைம் கரெக்டாக போயிடுது. நம்ம பாக்ஸிங் இப்படியே போயிடுமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ இதுக்கப்புறம் தினமும் ப்ராக்டிஸ் போ, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இவங்க என்னதான் ட்ரைனிங் வந்து பாக்ஸிங் அகாடமி போனாலும் கோச் மட்டும் ஏற்றுக்கவே மாட்டார். லோக்கல் டோர்னமெண்ட் ஒன்று வருது, அந்த டைமில் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது. ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் இவங்க வந்து குழந்தைங்கிட்டே இருக்காங்க. அந்த மேட்ச் அப்போ இவங்க நல்லா தான் விளாட்றாங்க. அங்கே இருக்க செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, வேணே ஆப்போசிட் ஆடின பொண்ணு தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் நீங்களாம் கேவலமான ஆளுங்கடான்னு சொல்லி சேரை தூக்கி அடிச்சிடுறாங்க. அப்போ இவங்க மேலே பேன் போட்டு, நீ வந்து ஓப்பனாக எங்கள் மேலே அப்பாலஜி கொடுக்கணும், அப்போ தான் உன்னை பேனை லிஃப்ட் பண்ணுவோன்னு சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்டும் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. மேரி கோமும் போய் உட்காந்துருக்கும் போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு இவங்க வாயாலே படிக்க வச்சு அனுப்பி விட்றானுங்க. இவனுக்கு கோச் கிட்ட போய் அழும்போது, நீ ஃபீல் பண்ணாத, 2 குழந்தை இருக்குன்னு, இதுக்கப்புறம் நான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவங்க கோச் கிட்ட ஒரு வருஷம் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அடுத்த வருஷம் நடக்கிற நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகி சைனாவுக்கும் போகிறாங்க. அந்த டைமில் தான் அவங்க பையனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க ஆட்டில் ஓட்டன்ற விஷயம் தெரியுது. ஹஸ்பண்டும் இந்த விஷயத்த மறைச்சிடுறாரு. இவங்க செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கும் போயிடுறாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியாலோ மறுபடியும் வந்து மேரி கோம் கிட்ட வம்பளுக்குறான், நீ சில்வர் தான் ஜெயிக்க போகிற, கோல்டெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஊருக்கு போய் 2 குழந்தைங்களையும் பார்க்குற வழியை பாருன்னு சொல்லிடுறான். இவங்க டென்ஷனில் திட்டி விட்டுறாங்க. கவர்மெண்ட் கிளாஸில் நாங்களோட தங்கியிருக்கோம், நீ தானே 5 ஸ்டார் ஹோட்டலில் நீயும் உன் ஃபேமிலியும் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இங்கே தரையில் தானே எல்லாருமே படுத்துருக்கோன்னும் போது, நீ என்னையே எடுத்து பேசுகிறா, உன் கரியரையே நான் அழிச்சிருவேன்னு சொல்லும் போது எல்லா பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ணி வந்துடுறாங்க. என்கிட்ட நைட் ஆனால் தப்பாலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியே, உன் மேலே ஹராஸ்மெண்ட் கேசுறாங்க, ஃபைல் பண்ணுறோன்னு அவன் அமைதியாக போயிடுறான். மேரிகமும் 3ஆம் சாம்பியன்ஷிப் ஒரு ஜெர்மனி பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கூட தான் இப்போ 4th தடவை ஃபைனல்ஸும் ஆட போகிறாங்க. கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க புருஷன் ஃபோன் பண்ணிட்டாரு, நம்ம பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, நான் ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ண உனக்கு எடுக்கவே இல்லைன்னு இவங்க உடஞ்சி போயிடுறாங்க. மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்களால ஃபோக்கஸே பண்ண முடியல. எல்லா ரவுண்ட்லேயும் அந்த பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்காங்க. பார்க்குற எல்லாருமே வந்து மேரிகம் தோற்று தான் போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க குழந்தைங்காகவே ஜெயிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனோட கடைசி ரவுண்டில் ஜெர்மனி பண்ணி நாக் அவுட் பண்ணி இவங்களும் ஜெயிச்சிடுறாங்க. இது 4ஆம் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா 5ஆம் சாம்பியன்ஷிப்பும் ஜெயிச்சு ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடலும் ஜெயிச்சாங்க மேரிகோம்.